வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கை இழக்கும் தமிழக வெற்றிக் கழகம், காலை வாரும் கூட்டணி கட்சிகள், அதிமுகவுக்கு சாதகமாக மாறிய அரசியல் களம், இந்த மூன்று விஷயங்களும் ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்வு என்று கடந்து போக வேண்டாம். பல ஆதாரங்களுடன் அற்புதமான கருத்துக்களும் கள நிலவரமும் எடுத்து சொல்ல போறேன். உள்ள வந்து கேட்டு பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ விஷயங்களை நான் உங்களுக்கு தொகுத்து வந்திருக்கின்றேன், உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நேற்று இரவு 3 முறை மின்வெட்டுங்க. இந்த மாதிரி 3 முறை மின்வெட்டு இருந்தா யாரால தூங்க முடியும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்ற விஷயத்தை நாங்க கண்டறிந்து விடுகின்றோம், உடனடியாக சரி செய்து விடுகின்றோம் என்று சொன்னாரு. ஆனா சரி செய்து விட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் ஒரு பகுதியில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்றால் அமைச்சர் பொய் சொல்றாரா, இல்ல உண்மையாகவே மின்வெட்டு செயற்கையா திமுக உருவாக்குதா? என்ன நடக்குது களத்துல? யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தானுங்களே, மக்கள் தானே துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் தவேகா மீது என்ன மாதிரியான மதிப்பு வச்சிருப்பாங்க? மீண்டும் தேர்தல் நடந்தா ஓட்டு போடுவாங்களா? ஒரு மனுஷன் மின்வெட்டு காரணமாக 3 முறை எழுந்து எழுந்து மீண்டும் தூங்க போனான்னா எவ்வளவு எரிச்சல் இருக்கும். காற்றில் வெளியே போய் படுக்கிறான், மீண்டும் கரண்ட் வந்தது உள்ள வந்து படுக்கிறான். இப்படி 3 முறை இரவு பொழுதுல தூக்கத்தை தொலைத்தான் என்றால் அப்புறம் இந்த அரசாங்கத்தின் மீது என்ன அபிப்பிராயம் இருக்கும்? சரி, இரவு பொழுதுல தான் அப்படின்னு பார்த்தா இப்போதும் மின்வெட்டு தானுங்க. எங்க பகுதியில் ஈரப்பதம் அதிகமா இருக்குங்க காற்றுல. அது மட்டும் இல்ல, வெப்பமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் இருக்குது. வெப்பமும் அதிகம், ஈரப்பதமும் அதிகம். அதனால உடல் வேர்த்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஈரப்பதத்தை காற்று உரியாது. அதனால எந்த சட்டை போட்டாலும் சரி உடம்புல வேர்வை சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கின்ற தருணத்தில், வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற தருணத்தில், காற்று வீசினாலும் புழுக்கமா இருக்கிற இந்த தருணத்தில் மின்வெட்டு ஏற்பட்டால் மக்கள் எந்த அளவுக்கு கோபப்படுவாங்க நீங்களே நினைச்சிங்க. அந்த அளவுக்கு தான் எங்க பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு இருக்கிறது. இதை சரி பண்ணாத வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், இந்த தவேக அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வராது, இடைத்தேர்தலில் கூட வெற்றி பெறாது. எங்க பகுதியிலே இப்படின்னா இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற பகுதியில் இந்த மாதிரி மின்வெட்டு இருந்ததுன்னா நல்ல சான்ஸ்டா, இவனுக்கு தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனா கரண்ட் இல்லாம நம்மளை தவிக்க விடுறாண்டா அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, இது முழுக்க முழுக்க மழைக்காலம் கிடையாது, வெயில் காலம். கிணற்று நீர் பாசனம் இல்லைன்னா போரு, இவற்றின் மூலமாகத்தான் விவசாயிகள் பயிர் வைப்பாங்க. ஸோ தண்ணீர் இறைப்பதற்கு கரண்ட் வேணும். 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் சொல்லிவிட்டு இப்படி மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த விவசாயிகள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சாதாரண பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி மின்வெட்டு பிரச்சனையால எவ்வளோ பேர் பாதிப்படைவாங்க? அதெல்லாம் கூட விடுங்க. தொழிற்சாலைகள் இயங்குமா? அப்போ தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குமா? அப்போ ஒரே ஒரு மின்வெட்டு மூலமாக எத்தனை பேர் பாதிப்படைகின்றார்கள்? அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை சரி பண்ணிக்கணுமா இல்லையா? மின்வெட்டு மூலமாக ஒரு கவர்மெண்டே ஒழிந்திருக்கிறது. அதுக்கு காரணமே மின்வெட்டு தான் என்று சொல்லிட்டு அந்த மின்துறைக்கு அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார். நமக்கு ஏற்கனவே வரலாறு இருக்குது, மின்வெட்டினால் எப்படி ஆட்சி இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எவ்வளவு கவனம் செலுத்தணும். ஆனால் இந்த அரசாங்கமானது இந்த மின்வெட்டு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி தெரியல. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மின்வெட்டு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக கண்டறிந்து விடுகின்றோம், பிரச்சனையை தீர்த்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனையை தீர்த்து விட்ட பிறகு மீண்டும் ஏன் மின்வெட்டு ஏற்படுது? அப்போ இந்த மின்வெட்டுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது? இல்ல பிரச்சனையை தீர்க்காமே பிரஸ்ல சும்மான பேட்டியளித்து விடுகின்றாரா? இல்ல இந்த மின்வெட்டுக்கு பின்னாடி திமுக சார்புடைய அதிகாரிகள் இருக்கின்றார்களா? இந்த பாருங்க, திமுக அதிகாரிகள் இருக்காங்க, இல்ல தவேக அதிகாரி இருக்காங்க, அதெல்லாம் மக்கள் பார்க்க போறது கிடையாது. மக்களுக்கு மின்வெட்டு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், இந்த அரசாங்கம் உருவாக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது, நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. கட்டுப்படுத்தால் நாங்கள் ஜனநாயக பறவைகள், நாங்கள் தொழில் நடத்தவில்லை. மிக விரிவாக சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள். 10,000 கடனை பெற்ற விவசாயி வீட்டில் போய் கடன்காரன் என்றால் தற்கொலை செய்து கொள்வான். ஆனால் 10 லட்சம் கோடி கடனை பெற்றுக் கொண்டு வெளிநாட்டில் சுகபோகமாக வசிக்கிற அதற்கு அனுமதிக்கிற அரசாங்கம் உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் தற்கொலைக்கு செல்வதை தடுக்க வேண்டும், கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி விவசாயிகள் மீது
விவசாயிகளுடைய சிரமத்தையே எடுத்துரைத்திருக்கிற போது முதலமைச்சர் மனமிறங்க வேண்டும். நீங்கள் மனமிறங்கினாலும் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இல்லை. எனவே கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை அதிகாரிகள் மாற்றம் காணாத வரையிலும் உங்கள் ஆட்சிக்கு விவசாயிகளிடத்திலே ஒரு நல்ல உறவு வராது என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்க என்ன பிசினஸ் மேனா? நாங்க பெருமுதலாளிகள் கிடையாது. அதனால எங்களை நீங்க எந்த சட்டம் போட்டாலும் ஒடுக்க முடியாது. உலகுக்கே உணவளிக்க கூடியவங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டின விஷயத்தை பற்றி தெளிவா சொல்றார். அதனால விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். எல்லாருக்குமே தெரியுது, மழை இல்லை தமிழகத்துல. தென்மேற்கு பருவ காற்று மழையானது இந்நேரம் எவ்வளவு பொழிந்திருக்கணும், ஆனா அந்த அளவுக்கு பொழியல. எல் நினோ வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க, வறட்சி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ விவசாயிகள் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் மூலமாக பயிரை வச்சுட்டு அந்த பயிர் அறுவடை இல்லாம மீண்டும் மீண்டும் வட்டி ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா, நிலம் முழுகத்துக்கு போச்சுன்னா, மீட்க முடியாத சூழ்நிலை இருந்தா, விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் கெட்டு போச்சுன்னா இந்த தவேக அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? எந்த ஒரு டீலரும் கொண்டு போய் அந்த கருகி போயிருக்கக்கூடிய நெல்லை, வீணா போயிருக்கின்ற நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியாக மாற்றான். வீணா போகுது. மத்திய அரசாங்கமானது ஒரு மூட்டைக்கு 2350 ரூபாய் கொடுக்குது. நம்ம தமிழக அரசாங்கம் 150 ரூபாய் கொடுக்குது. ஸோ மத்திய அரசாங்கம் காசு கொடுத்து கொள்முதல் பண்ண நெல்லெல்லாம் வெளியிலே இருந்து நாசமா போகுது. அந்த நெல்லெல்லாம் சரியான நேரத்துக்கு அறுவைக்கு போயிருக்கணும். ஆனா அறுவைக்கு போகாத காரணத்தினால சுத்தமாக நாசமா போச்சு. அதனால அறுவைக்கு என்னைக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியல. உணவுத்துறை அமைச்சர் அதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ அதிமுகவுக்கு இடைத்தேர்தல் சாதகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியிலும் நம்ம அதிமுகவுக்கு நல்ல கட்டமைப்பு இருக்குதுங்க. அதையெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னையா இந்த மனுஷன் நம்மளை நம்பவே மாட்டான். அதிமுக இருந்து ஒவ்வொரு விக்கெட்டா இழுத்துக்கிட்டே இருக்கிறான். 5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று சொன்ன பிறகு கூட மீண்டும் மீண்டும் அதிமுக எம்எல்ஏ இழுக்கிறான்னா அப்போ நம்மள நம்பவே இல்லை. அப்போ கூட்டணி கட்சியுடைய முக்கியத்துவமானது அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வர வர குறைஞ்சி போகுது. அதனால எப்போதும் இந்த தவேக அரசாங்கமானது நம்மளை நம்பித்தான் இருக்கணும். ஒருவேளை அதிமுக வந்து ஒரு 18 பேரை வச்சுக்கிட்டு இடைத்தேர்தலை சந்தித்து நம்மளை தூக்கி எறிஞ்சு விட்டான் என்றால் நிச்சயமா காங்கிரசுடன் இருக்கக்கூடிய நெருக்கம் மற்ற கட்சியுடன் தவேகா இல்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் யாராவது ராஜினாமா பண்ணிட்டு தவேகா இணைந்தார்கள் என்றால் நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. நாங்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தவேகால சேர்கின்ற போது அவங்களை ஆதரித்து பேசணும்னு வச்சுங்களேன், எங்க மீதும் பழி வரும், நாங்களும் குதிரை பேரம் பண்ணதாக, அதனால அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலா அதிமுக ஆட்கள் சேர்ந்து இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார்கள் என்றால் கூட்டணி கட்சியுடைய முக்கியத்துவம் குறைந்து போய்விடும். நம்ம எந்த கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால நம்முடைய முக்கியத்துவம் தேவை என்பதனால அதிமுக வந்தோ இல்லை இடைத்தேர்தல் நடந்தாவோ நாங்களாம் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஸோ விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு அதிமுக 6, அவர் 1, 7 தொகுதிக்கும் அவரே போய் பிரச்சாரம் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சணும். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒதுங்கி நிற்கும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 107 இருக்கிறோம், காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது. 107 5 எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 112 நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 7, கிட்டத்தட்ட 119 வந்தது. அப்படி 119 வருகின்ற போது விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்ட்கள் 2ஆ இருக்கலாம், அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம். இந்த கட்சியினுடைய ஆதரவெல்லாம் பெருசா யாருக்கு தேவைப்படாது, விஜய்க்கு தேவைப்படாது. அதனால நம்மளை அலட்சியமா நடத்துவாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் விஷயத்துல ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார்களாம். பொறுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 தொகுதியும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. விஜய் அவர்களுடைய அலை இருக்கின்ற தருணத்திலேயே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இப்போ திமுகவுடைய கோர் ஓட்டு வங்கி உங்க எல்லாரும் தெரியும், சிறுபான்மையர் வாக்கு, அது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கி இல்லாத கட்சியாக திமுக மாறி இருக்குது. இந்த பலவீனமான தருணத்துல அதிமுக வென்ற இடத்துல அழகா இறங்கி வேலை பார்த்தோம்னா அதிமுகவுக்கு தான் களமானது சாதகமா இருக்குதான். கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு வரப்போறது இல்லை. அது எதிர்மறையாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை அதிமுக செஞ்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அதிமுக பெரிய வெற்றியை பெறும். தவேகா எதிர்பார்த்த வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதிமுக தனக்கு இருக்கின்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுமா? தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் அதிமுக தலைமை கிணத்துல கல் போட்ட மாதிரி அமைதியா இருக்குது. அதிமுக தலைமை அமைதியா இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு தான் முழுக்க முழுக்க சாதகம்.
அதிமுக தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தவிர விட்டு கொடுக்க போறாரா? வெற்றி பெற்றவர்களைத்தான் விட்டு கொடுத்தார். வெற்றி பெற்ற இடத்தையும் விட்டு கொடுக்க போறாரா? பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.